சாரி. யோ இங்க வாயா. எதுக்கு சாரி சொன்ன? இல்ல ஒரு பக்கமா இடிச்சிட்டேன் அதான். இடிச்சிட்டா சாரி சொன்னமா? எங்க ஊர் பக்கம்லாம் இடிச்சா சாரி தான் சொல்லுவோம். பெருசா ரேப் பண்ண மாதிரி சாரி சொல்றியே, போய் வேலையை பாரியா. ட்ரெஸ் தான் பச்சையா இருக்குன்னு பார்த்தா ஆள் அதை விட பச்சையா இருக்கா. என்ன சார் தொண்டை கரகப்பா? சும்மா இருங்க சார். என்ன சார் இது ஷோகேஸ்ல வைக்க வேண்டிய பொம்மை எல்லாம் உள்ள வச்சிருக்கீங்க? ஏனுங்க 50 ரூபாய்க்கு எல்லாம் காக்கி துணி கிடைக்குமே, அது இங்க கிடைக்குமா? சார் 50 ரூபா ஷர்ட்லாம் மேலதான் கிடைக்கும். இங்க எல்லாம் காஸ்ட்லி ஐட்டம்ஸ். காஸ்ட்லினா 30 ரூபாய்க்கு பனியன் துணி கிடைக்குமே, அதாவது கிடைக்குமா? யோ முதல்ல என்ன பார்த்து பேசியா? 30 ரூபா ஷர்ட்லாம் எக்ஸிபிஷன்ல தான் கிடைக்கும். எங்க எதை கேட்கணும் விவசாய கிடையாது அவனுக்கு. இந்த புடவை பேக் பண்ணுங்க சார். அதுக்கு முன்னாடி ஏன் சார் இங்க இந்த ஜாக்கெட் பீஸ் எல்லாம் கிடைக்குமா? கிடைக்கும் சார். அள்ளி விடுங்க. விடுறேன். 2x1 2x2 ஷிஃபான் ஜாக்கெட் பாத்தீங்களா? அவசரப்படாதீங்க சார், புடவைக்கு தகுந்த ஜாக்கெட் தேடிட்டு இருக்கேன்ல. மேட்சா பிளவுஸ் வாங்கணும்னா புடவை கொண்டாந்துருக்கீங்களா? புடவை புடவை கொண்டு வரல. என்ன இந்த பெரியம்மா கட்டிருக்காங்கல்ல, இந்த மாதிரி மஞ்சள் கலர் புடவை வச்சுங்களேன். மஞ்சள் கலர் புடவைக்கு இந்த பச்சை ஜாக்கெட் ரொம்ப சூப்பரா இருக்கும். பாக்குறீங்களா? அப்புறம் அடுத்து இன்னொன்னு சொல்லுங்க. இன்னொன்னு அந்த பொண்ணு கிட்ட பிங்க் கலர்லயே ஒரு புடவை இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பிங்க் கலர் புடவைக்கு சேர்த்து ஒரு ஜாக்கெட் கொடுத்துருங்களேன். என்னம்மா கண்ணு சௌக்கியமா? சார் ஒரு சின்ன சந்தேகம். உங்க மிஸ்ஸஸ் குண்டா இருப்பாங்களா ஒல்லியா இருப்பாங்களா? கிட்டத்தட்ட அந்த அக்கா மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ 80 சென்டிமீட்டர் போதும். போதுமா? போதும். ரவி சரி ஒரு நிமிஷம் வரீங்களா? தாராளமா போலாமே. தொடாம வாங்க. தொடாம எப்படி? முக்கியம் உனக்கு எதை தெரியும் அவளை கூட்டிட்டு வந்து துணி எடுத்துக்கோ. பாக்குற பொண்ணு ஏதாவது கை நீட்டி துணி எடுக்கிற வேலை வச்சுக்காத. மரியாதையா என்ன சீக்கிரமா லவ் பண்ணிட்டு இல்ல இதே மாதிரிதான் ஃபாலோ பண்ணிட்டு வந்து சைட் அடிப்பேன். என்ன சொல்ற? ஏய் படவை எடுத்துட்டு வாடி. மனத்தோரமா நிறுத்து. முதலாளி நீங்க மட்டும் குடிக்காம என்னையும் குடிக்க வச்சு ஏன் இப்ப வழிநடுக பிரச்சனை பண்றீங்க? பாரின் போறதுக்கா சொல்றேன், ஊரின் போறதுக்கு தானே நிறுத்த சொல்றேன். ஸ்கூல் பையன் மாதிரி இந்த ஆளுக்கட பெரிய தொந்தரவா இருக்கு. அடி வேற. ரவி தனியா போ, பயமா இருக்கு, கொஞ்சம் பின்னால வாடா. இவ்வளவு பெரிய தொல்லையா போச்சு சார். ஏப்பா ரவி சொல்லுங்க. என்ன எவனோ ஒருத்தன் நம்ம வண்டியை படுக்க வச்சுட்டு போயிட்டானே, எப்படி ஓட்டுறது? படுத்துக்கிட்டே ஓட்டுறது. அப்ப படு. சும்மா வயிற்றுல கிண்டாதீங்க முதலாளி. எவனோ ஒருத்தன் நம்ம வண்டியை பாட்டா உடைச்சிட்டு போறான். அது யார் என்னன்னு பார்த்தா மூஞ்சி மாதிரி உடைக்க வேண்டாம். யாரா வேணான்னு சொன்னா? வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. சீக்கிரமா ஏறுங்க. ஏறேன்டா. ஏண்டி 18 வயசு ஆகுது, ஒழுங்கா கோலம் கூட போட தெரியல. புருஷ வீட்டுக்கு போய் என்னடி பண்ணுவ? புருஷனே கூப்பிட்டு கோலம் போட சொல்லுவ. நீ சொன்னாலும் சொல்லுவ. ஒழுங்கா போடு. ஏன் பொண்ணை திட்டிக்கிட்டு இருக்க? கோலம் போடுறத பத்தி நீ கவலைப்படாதம்மா. உங்க அம்மாக்கு சொல்லி கொடுத்த நான் தான். ஆமா இதுல ஒண்ணு குறைச்சல் இல்ல. நமஸ்காரம். வாங்க வாங்க கிருஷ்ணசாமி. இதுல 4-5 மாப்பிள்ளைகளோட போட்டோக்கள் இருக்கு. உங்க பொண்ணுக்கு எந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. என்னாலான முயற்சிகளை பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். ஏற்கனவே பார்த்த எந்த மாப்பிளைக்கும் என் பொண்ணு பிடிக்கலையா? பிடிச்சிருந்தா இந்நேரம் உங்க பொண்ணுக்கு முகூர்த்தமே முடிஞ்சிருக்கும். நான் கொடுத்த மாப்பிள்ளைங்க போட்டோவோட இந்த ஜாதகத்தையும் கொடுக்குறேன். எல்லாமே வெளியூர் மாப்பிள்ளைங்க தான். இதுல ஒரு ஜாதகமாவது உங்க பொண்ணுக்கு பொருந்தாமலையா இருக்கும். கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் உங்க பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடை நான் பண்றேன். தைரியமா இருங்க. ஹலோ மாருதி ஆட்டோமொபைல்ஸா? ஆமா சார் எங்க வீட்ல கார் ரிப்பேரா இருக்கு. அட்ரஸ் சொல்றேன், கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறீங்களா? சொல்லுங்க. பிளாட் நம்பர் 31 4th ஸ்ட்ரீட் பிரிம்ரோஸ் ரோட் மெஜஸ்டிக் சர்க்கிள். யாராவது அனுப்புறீங்களா? சரிம்மா, இப்ப ஆள் அனுப்புறேன். ஓகே. ரவி
ஏமா வீட்ல யாரும் இல்லையா? இந்த வீட்ல தானே கார் ரிப்பேர்னு போன் பண்ணீங்க? ஹலோ, நீங்க தான் போன் பண்ணி வர சொன்னீங்களா? ஏன் நாங்க போன் பண்ணா நீங்க வர மாட்டீங்களா? நீங்க பண்ணா நாங்க வருவோம். ஆனா வந்தா வீட்ல ஒரு நாய் கூட இல்ல. ஐம் சாரி, வீட்ல யாருமே இல்லைன்னு சொல்ல வந்தேன். ஆமா, வண்டியெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? பக்காவா ரெடி பண்ணிட்டேன். டேஞ்சர் லைட், ஹெட் லைட் எல்லாம் மாத்திருக்கேன். கண்ணாடி கூட புதுசா போட்டிருக்கேன். என்ன பண்ற நீ? இல்ல ஒண்ணு இல்ல, இந்த ஹாரன் சரியா ஒர்க் பண்ணுதான்னு பார்த்தேன். ஆமா, நீதான் காஸ்ட்லி மெக்கானிக் ஆச்சே, ரொம்ப செலவா இருக்குமே. பணம் பாத்துச்சா? பத்தலதான், ஆனா தப்பு எங்க மேல இருக்குல்ல, அதனாலதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ம்ஹும். இந்த மாருதி கார்ல ஹெட்லைட் உடைச்சா எவ்வளவு நாள்ல ரெடி பண்ணுவ? ஒரே நாள் ரெடி பண்ணுவேன். இந்த கண்ணாடி உடைச்சா? அத 2 நாள் ரெடி பண்ணுவேன். ஒட்டு மொத்தமா 1 மாசம் என்னோட கார் உன் ஒர்க் ஷாப்ல இருக்கணும்னா இத என்ன பண்ணணும்? ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், காரை கண்ணா பின்னான்னு உடைக்கணும். ஆஹா. பணத்திமிருன்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இன்னைக்குதான் அதை நேர்ல பாக்குறேன். உன்னை நான் 1 மாசம் பாத்துக்கிட்டே இருக்கணும். எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. எடுத்துக்கிட்டு போ. ஆஷாக்காருக்கு என்னாச்சு? எதனா ஆக்சிடென்டா? ஆக்சிடென்ட்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நேத்து இங்க வந்து தரால் பண்ணாரு ஒரு மெக்கானிக். அந்த ஆளுக்கு அம்மா போன் பண்ணி வர சொன்னாங்க. இந்த கார் 1 மாசம் ஒர்க் ஷாப்ல இருக்குன்னா என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த ஆளு கண்ணா பண்ணான்னு உடைக்கன்னு சொன்னாரு. அதான் உடைச்சு அனுப்பலாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க. வேலைக்காரன்லாம் இவன்ல வேலைக்காரன் 500 ரூபாய் பில் போடுற வண்டியை கொண்டாடான்னா மாச கணக்கா வேலை செய்யற வண்டி எல்லாம் கொண்டாந்து இருக்கிறான். ஆமா, ஏங்க அப்பா சவுண்ட் இவ்வளவு வருது, பார்ட்டி யாருடா? டவுன் பார்ட்டி. வயித்துல பிறக்காம பணத்துல பிறந்த ஒருத்தியோட திமிருக்கு அடையாளம் தான் இந்த வண்டி. முதலாளிக்கு பணப்பட்டி ரொம்பணும், தொழிலாளிக்கு வயிறு ரொம்பணும். நம்ம பாலிசிக்கு இந்த வண்டி சரியான தீனி. வேலைக்காரன்னா இவன்ல வேலைக்காரன். நான் சொல்லல, நீங்க சொன்னது. அதனால அடுத்த மாசத்துல இருந்து சம்பளத்தை கொஞ்சம் ஏத்துங்களேன். முதல்ல வண்டியை தேத்து, அப்புறம் நாங்க